Hey guys, welcome to Diet with Banu channel. ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா ஸோ டோட்டலாக எல்லாருக்குமே பொதுவாக உங்கள் பர்சனோடைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்போதுமே பர்சனோட சுச்சுவேஷன் பர்சனோட ஃபீலிங்ஸ் தான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசென்ட் இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது உங்கள் ஃப்யூச்சர். ஸோ இந்த பர்சன் கூட தான் நீங்கள் ட்ராவல் ஆக போகிறீங்களா இல்லையா, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான ரீடிங்கில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக எப்போதும் போல் ஒரு 2 minutes சேனலைஸ்டு மெசேஜ், உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அந்த சேனலைஸ்டு மெசேஜ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதமான எனர்ஜி எனக்கு இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 எனர்ஜியுமே நான் சொல்கிறேன். ஸோ எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதுபடி எடுத்துக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட மியூச்சுவலாக உங்கள் பார்ட்னர் ஃபீலிங்ஸில் இருக்கிறது, சரியா? ஸோ மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறது, மியூச்சுவலாக ஃபீலிங்ஸில் இருக்கிறது. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டாவது அந்த தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது மேபி பேரண்ட்ஸாக இருக்கலாம், மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை மேபி எக்ஸ்ட்ரா அஃபேராக இருக்கலாம். பட் ஆனால் மியூச்சுவலாக இவங்க இஷ்டப்பட்டு அங்கே போகல. மேபி சம் மேனிப்புலேட்டிவ், அதாவது ஏதாவது ஒரு மனசை மாற்றி அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களா விருப்பப்பட்டு அங்கே போகல, சம்வேர் அவங்க தான் இந்த பர்சனை ஈர்த்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது எனர்ஜி. ஸோ இந்த 2 எனர்ஜி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் தான் அவ்வளோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை உங்களை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களை அடையிறதுக்கு அவங்க போட்ட எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவைட் இன்ஸ்பைரிங், ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் மொமெண்ட்ஸாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது உங்களால் மறுத்திருக்கவே முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு அந்த பார்ட்னர் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லேட் நைட் கால்ஸ் பேசுகிறது, அண்ட் அதிகமாக இந்த பர்சன் அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை த பெஸ்ட், உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது, நீ தான் என் லைஃப்லேயே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான உன்னை தாண்டி நான் வேறு யாருக்கிட்டேயுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறதே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறது அந்த பாஸ்ட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. பிகாஸ் ஏன்னா அப்படி ஒரு அன்பையும் பாசத்தையும் ஒரு எஃபோர்ட் அண்ட் டைம் எல்லாம் கொடுத்த ஒருத்தவங்க இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி சேஞ்ச் ஆக முடியும், அது எப்படி முடியும்? என்னால் முடியல, என்னால் இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல, உன்னால் எப்படி இவ்வளோ ஈஸியாக வெளியில் அது எப்படி உன்னால் இந்த எமோஷன்ஸே இல்லாமல் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஆத்திரம், கோபம், வருத்தம், கேள்விகள், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கீங்க. லைஃப்பில் எந்த விஷயத்துலையுமே உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கெரியர் வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி, ஒரு தனியாக ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டு இருந்திருக்கும் இந்த பர்சன் வர்றதுக்கு முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப நார்மலாக பண்ண நீங்கள் இப்போ எதுவுமே நார்மலாக பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் பர்சன், சரியா? ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப உங்கள் பார்ட்னர்கிட்ட அட்ராக்டிவாக இருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி கூட. ஸோ அதனால தான் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிருப்பாங்க. ஓகே, அண்ட் உங்களை விட்டு தூரமாக போடுது, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, அண்ட் நிறையா அப்யூசிவ் வேர்ட்ஸ் சொல்லி உங்களை திட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான ரீடிங்கில் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்யூசிவ் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க.
கை ஓங்குறது, அடிக்க வர மாதிரி வர்றது, கத்துறது, ஒரு மாதிரி அரகண்ட்டாக நடந்துக்கிறது, இல்லை அப்யூசிவாக திட்டுறது, இல்லை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொண்டாந்து லிங்க் பண்ணி நீ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ணி ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு நடந்திருக்கும். சரியா? அண்ட் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே இருந்திருக்காது. மொத்தமாக உங்களோட லைஃபே வந்து டோட்டலாக எங்கேயோ ஜாம் ஆகி நின்ன மாதிரி இருக்கும். எங்கேயுமே போகிறதுக்கு வழியே இல்லை. நான் என்ன சூஸ் பண்ணணும்? நான் இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணணுமா, இல்லை நான் இருக்கணுமா, இல்லை இந்த பர்சன் நிஜமாவே என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? முன்னாடி அவ்வளோ லவ் கொடுத்தவங்களுக்கு இப்போ 1% லவ் கூட இல்லாமல் காரணம் என்ன? அது எப்படி போகும்? அப்போ அது எல்லாமே பொய்யா? அப்போ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராமாவா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அதாவது எனர்ஜி 1 நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஹீலிங் டைம் தான். ஸோ டைம் வந்து கண்டிப்பாக எடுத்து ஹீல் பண்ணுங்கள். சரியா? இந்த பர்சன் கூட ஆக்சுவலாக எனர்ஜி 1 நீங்கள் சொல்கிற இந்த பர்சன் கூட நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்கல் கனெக்ஷன் வந்து சம்பேர் வச்சுருந்துருப்பீங்க சில பேர். அண்ட் சில பேர் ரொம்ப லஸ்ட்டாக கூட வந்துட்டு நெருங்கி பழகியிருப்பீங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட் எனர்ஜி பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் பார்ட்னர் தேவைக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்கள் பார்ட்னருமே அது ஏதோ தேவைக்காக இருந்த மாதிரி தான் எனக்குமே தெரியுது. ஓகே, அண்ட் நிறைய அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, உங்களையே உங்கள் லைஃப்பில் உங்களை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு பர்சன் தான் அது இவங்க தான். உங்கள் லைஃப்லேயே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்ட ஒரு பர்சனும் இவங்க தான். இன்றைக்கி உங்களை ரொம்ப அழுக வச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சனும் இவங்க தான். ஸோ இந்த 2 ப்ரியாரிட்டியுமே நீங்கள் இந்த பர்சனுக்கு கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்கள் எமோஷன்ஸை, உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரை வந்து அந்த பர்சனுக்கு நீங்கள் தூக்கி கொடுத்துருக்கீங்க தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தான் நீங்கள். ஸோ பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சனை வந்து டக்குன்னு பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு ஒரு தொட்டால் கூட அந்த ரெக்கையெல்லாம் மூடிக்கும் பட்டாம்பூச்சி, அந்த மாதிரி தான். ஸோ சென்சிட்டிவாக இருக்கீங்க. இப்போ நிஜமாவே வந்து சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து ஏதாவது பேசினா கூட கோவப்பட்டு கத்தி எக்ஸ்போஸ் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க இப்போ. ஏன்னா இந்த பர்சனுடைய அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் மற்ற இடத்துல அந்த ப்ரெஷரை காட்டுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சுத்தமாக உங்களுக்கும் அவங்களுக்கு டைம் அப்படிங்கிறது சரியில்லை. ஓகே, மேபி ஸ்டார்டிங்கில் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம், ஸ்டார்டிங்கில் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம், ஸ்டார்டிங்கில் லவ் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பர்சனுக்கு இப்போ இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இன்னொரு ஆப்ஷன் கூட தான் இப்போ அவங்க அட்ராக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. ஓகே, அண்ட் சம்பேர் இந்த டைம் வந்து உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அண்ட் உங்களுடைய நீங்கள் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கோத்ரூ பண்ணி வந்திருப்பீங்க, நல்லது கெட்டது எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஓகே ஐ ஆம் த பெஸ்ட், எனக்கு சில வேல்யூ இருக்குது, எனக்கு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் எனர்ஜி உள்ளவங்க வந்து திருப்பி அந்த பார்ட்னர் வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் எனர்ஜியில் உள்ளவங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து லவ்வெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தேவைக்காக தான். எப்படி உங்ககிட்ட ஒரு தேவைக்காக இன்பிட்வீன் இருந்தாங்களோ, ஃபஸ்ட்டு இருந்த லவ் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எப்படி தேவைக்காக இருந்ததோ இப்போ சுத்தமாக இல்லாமல் போச்சோ, அதே மாதிரி அந்த பர்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா தேவைக்காக தான் ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பார்ட்னர் தேவை அப்படிங்கிறனால தான் இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே பெருசாக லவ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்கள் கூட வந்து லவ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக லவ் அது இருந்திருக்கு. நான் லவ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்பிட்வீன் தான் ஏதோ தேவைக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் அந்த லவ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி கூட தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, ரொம்ப கனெக்டிவாக இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த தேர்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு செடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் பார்ட்னரை. ஓகே, அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் உங்ககிட்ட ரொம்ப அப்யூசிவாக பேசுனது, ரொம்ப சத்தம் போட்டு கத்துனது எல்லாமே அதுக்கான காரணம் எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டியோட விஷயங்கள்னால தான். ஓகே, ஸோ சில இடங்களில் உங்களுக்கே இது தோணியிருக்கும். நான் இன்றைக்கி ரீடிங் பார்த்து தான் சொல்லணும் அவசியம் இல்லை, இது உங்களுக்கே தோணியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போதே உங்கள் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கும் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, ஸோ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் சில பிரச்சனைகள்னால மூவ் ஆன் பண்ணி தள்ளி இருக்கிறது வேறு. பட் ஆனால் காட்டி கொடுத்துரும். இன்னொரு பர்சன் மேலே அவங்க எந்த இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட இருக்கும்போது அது காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த இன்ட்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க
இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி திருப்பி சேர்ந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அங்கே போயிட்டுருக்குது ஒரு கார்மிக் பீரியட் தான். ஸோ உங்ககிட்ட அவங்க கார்மிக் பீரியட் கோ த்ரூ பண்ணலாம், அந்த பர்சன் கிட்ட தான் அவங்க கார்மிக் பீரியட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்கள் பர்சனுக்கு தான் கார்மிக் பீரியட், உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கான், எனக்கு தான் ஏதோ கர்மா ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, ஸோ நான் தான் ஏதாவது கார்மிக் கனெக்ஷனில் இருக்கேனா, நான் தான் ஒரு கார்மிக் பாண்டை தேடிக்கிட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாட் இன் த வே. இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கான காரணம் சில விஷயங்களை உங்களுக்கே புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன, இந்த பர்சன் வரத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்தது, இந்த பர்சன் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அந்த லெசனை கோ த்ரூ பண்ணி அதை வந்து வெளியில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் லைஃப்பை வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் யூனிவர்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதான் யூனிவர்ஸும் சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் எப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு போய் நல்லா இருக்கும்போது நிஜமாகவே இந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒர்த்தான ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜிக்கான ரீடிங். ஓகே, செகண்ட் எனர்ஜி நான் சொல்லியிருப்பேன், அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒன்று அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி எக்ஸ்ட்ரா அஃபேராக இருக்கலாம். ஆனால் அவங்க கூட வந்து ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஏதோ அந்த தேர்ட் பார்ட்டியோட மேனிப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல்னால தான் உங்கள் பார்ட்னர் வந்து விலகி போயிருப்பாங்க உங்களை விட்டு. ஓகே, ஸோ பாஸ்ட்டில் சேம் அதே தான். உங்கள் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக உங்களை நல்லா ஒரு தங்கத்தட்டில் வச்சு தான் தாங்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ ப்ரெசென்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ டைமிங் அப்படிங்கிறது சுத்தமாக சரியில்லை. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று பேச போய் அங்கே வேறு வித வாக்குவாதமாகி அப்படியே ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே புரிஞ்சிருக்காது. திடீர்னு சண்டை, திடீர்னு பிரச்சனை, திடீர்னு டிஸ்டன்ஸு, திடீர்னு அதர் பர்சனோட இன்வால்மெண்ட்டு, காரணமே இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம், இதுக்கு மேலே என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறது உங்கள் பர்சனோட டோட்டல் நெகட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் பர்சன் கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெகட்டிவாகவும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் இதுக்கு மேலே வந்துட்டு இதை வந்துட்டு என்னால் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும்னு எனக்கு தோணலை. அண்ட் நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து சென்சிட்டிவாக இருக்க, அண்ட் எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆகிட்டே இருக்க, நீ எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்க, கெஞ்சிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பாஸ்டில் இருந்தப்போ ரொம்ப அழகான ஒரு குட் மெமரிஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த மெமரிஸ் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்ட் மெம்பரோட மேனிப்புலேஷன் அண்ட் தேர்ட் மெம்பரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் உங்கள் பார்ட்னர் இப்படி இருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் பார்ட்னர், அந்த தேர்ட் பார்ட்டி, அந்த தேர்ட் மெம்பர்கிட்ட. அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா அஃபேர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அது பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ அந்த இடத்துல எங்கேயோ உங்கள் பார்ட்னர் வந்து லாக் ஆகிட்டு அவங்க சொல்கிற பேச்சை கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, கரண்ட்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் உங்கள் பார்ட்னர் வந்து ஆக்சுவலாக உங்கள் பார்ட்னர் உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொல்லியே ஆகணும். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து இப்போ மிஸ் பண்ணுறதை விட ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகவே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மிஸ் பண்ணுறாங்க தான், பட் ஆனால் அது மேபி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காது, சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்கேயும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களை நினச்சி மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களோ சேம் அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் பார்ட்னரும் வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா கூட வேறு யாராவது இருக்காங்களோ, அப்புறம் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சோ. எனர்ஜி 1க்கு சொன்ன மாதிரி தான் எனர்ஜி 2 உங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் தான். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? கண்டிப்பாக கிளாரிட்டி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அண்ட் எந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரீயூனியனுக்கான பாசிபிள் இருக்குது. அண்ட் ஒரு புது நியூ ஃபேஸ், அதாவது இத்தனை நாளாக நீங்கள் கடந்து வந்த விஷயங்கள், சந்திச்சு வந்த பிரச்சனைகள், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸ், அந்த உங்களை எப்படி நீங்கள் அந்த பர்சனை ட்ரீட் பண்ணணும், அந்த பர்சன் ரியாக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்களை எப்படி அந்த பர்சன் ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க செய்வீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக போக கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஃபேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது செகண்ட் எனர்ஜிக்கு. ஓகே, இப்போ பார்ட்னருமே உங்களோட ஓல்டு கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அண்ட் நிறையா வாட்டி உங்கள் ஓல்டு கான்வர்சேஷன்லேயே தங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். எல்லாருமே படிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்படின்னா லேட் நைட் ஃபுல்லாமே உங்கள் கான்வர்சேஷன், அதாவது நீங்கள் பேசுகிற அந்த சேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேட்டை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, பழசை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறது, இப்படி தான் இருக்காங்க உங்கள் பார்ட்னர் இப்போ ப்ரெசென்ட்டாக.
ஓகே, உங்கள் மேலே அன்கண்டிஷ்னல் லவ், நீங்கள் எப்படி இந்த பர்சன் மேலே அன்கண்டிஷ்னல் லவ் வச்சுருக்கீங்களோ சேம் அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் பார்ட்னரும் வச்சுருக்காங்க. என்ன, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, அந்த பர்சன் ரிசீவ் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து எதுவும் கொடுக்கல இப்போது, அதுதான் உண்மை. ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும், பட் இப்போது நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க, அந்த சைட்லேருந்து ரிசீவிங் அப்படிங்கிறது வந்திருக்காது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபேரான லவ், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த லவ் திருப்பி அவங்களும் கொடுப்பாங்க ஃப்யூச்சரில். கண்டிப்பாக அந்த அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ சேம், நீங்கள் என்ன அஃபெக்ஷன் காட்டுறீங்களோ, நீங்கள் என்ன லவ் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை திருப்பி அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஃப்யூச்சரில். அண்டு இப்போது அவங்க உங்கள் மேலே எமோஷனலாக மிஸ் பண்ணுற தருணத்தை விட ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாகவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், அப்போ ஃப்யூச்சரில் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஃப்யூச்சர்லையுமே நாங்கள் வந்து பேசிக்க மாட்டோமா, ஸோ எங்களுக்குள்ள அந்த செப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு நீங்கள் அதை கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக அப்படி இல்லை. ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நான் இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஃப்யூச்சர்னால் நாளைக்கு கூட நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ நாளைய நாள்லேருந்து இல்லை, நம்ம இந்த ரீடிங் பார்க்குற நீங்கள் அந்த அடுத்த நிமிஷங்கள்லேருந்தே அது ஃப்யூச்சர் தான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃப்யூச்சர்னு சொல்லிட்டாங்களே, அப்போது அது வந்து நம்ம இன்னுமே செப்பரேஷனில் தான் கண்டினியூ ஆகிட்ருப்போம்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது, ரீகன்சிலேஷன் இருக்குது. உங்கள் பார்ட்னர் மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த லவ் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில், சரியா? ஓகே, நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி உங்கள் பார்ட்னருடைய சொல்லப்படாத ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி 1க்கு பார்த்துடலாம், சரியா? தென் எனர்ஜி 2க்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனர்ஜி 1க்கு பார்த்துக்கலாம். ஸோ நான் அந்த ஃபீலிங்ஸ் பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகுது. அதாவது ரொம்ப நாள் அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க வந்து நிலைக்க முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறது அவங்கள சுத்தமாக ஒரு மாதிரி நொறுக்கிடுச்சுனே சொல்லலாம். அது சில உண்மைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க நிஜமாகவே ஃபீலிங்ஸை நினச்சி மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இல்லை, ஏதோ ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி தூக்கி விட்டு டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பார்ட்னரை இப்போ த்ரோ பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இதுலேருந்து என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி கூட பெருசாக இப்போதைக்கு போகலாம், ஃப்யூச்சர்லேயுமே போகாது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் எனர்ஜி 1க்கு. ஓகே, அண்ட் சில விஷயங்கள் வந்து உங்களை ஞாபகப்படுத்துது அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட அடி வாங்கும் போது தானே உண்மையாக நம்ம ஒருத்தவங்ககிட்ட பாசம்னு கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஞாபகத்துக்கு வரும். அங்கேயும் அதான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களை மிஸ் பண்ணுறாங்க எனர்ஜி 1. ஓகே, ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட். ஸோ இது நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பிகாஸ் அந்த பர்சன் வராமல் இருந்திருந்தா என் லைஃப் நல்லா போயிருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே உங்கள் பார்ட்னர் வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து என்னால் உங்ககிட்ட வரவும் முடியாது, உன்னை வரவிடவும் முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அண்ட் ஐம் பிகமிங் எ பெட்டர் பர்சன். நான் இப்போ என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இங்கே கார்மிக் கனெக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கார்மிக் கனெக்ஷனில் தான் நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவ் ஐ ஃபீல். ஸோ நிஜமாகவே உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க, அதாவது சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட. அதாவது நம்ம அன்பாக இருக்கவங்க கிட்ட வந்துட்டு நம்ம அன்பாக இருக்கவங்க சொல்லுவாங்க எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டோம். கேட்காம அங்கே போய் அடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி தேடி வரதும் அன்பான அவங்களை தேடி தான், வேறு எங்கேயும் தேடி போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான், ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகே, பிகாஸ் நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி இந்த பர்சனை பார்த்துருக்கீங்க. அதனால தான் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு அடி வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அவங்க வரணும்னு நினைக்கிற ஒருத்தவங்கன்னா அது நீங்களாக தான் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணி சொல்லி அழுகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க, அண்ட் சாரி கேட்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக சாரி அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவே திங்கிங் அபவுட் யூ. ஸோ கண்டிப்பாக நடுராத்திரியில் வந்துட்டு உங்களை நினச்சி எந்திரிச்சு உட்காடுறாங்க. பிகாஸ் அந்த கில்ட் அப்படிங்கிறது தூங்க விடாது இல்லையா. ஏன்னா
நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜாமாக இப்போ இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் அந்த லெசனை வந்து அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணாமல் விடாது. ஸோ இங்கே அதான் நடந்துட்டுருக்கு அந்த கார்மிக் கனெக்ஷனில். ஸோ கண்டிப்பாக நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அவங்கனால. உங்களோட ஞாபகங்கள் அப்படிங்கிறது அங்கே அவங்களுக்கு ஊசி மாதிரி குத்திக்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் என்றைக்குமே அந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறது சும்மா விடாது அந்த ஏமாத்துறவங்கள. ஸோ அங்கே ஊசி மாதிரி குத்திக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ நிறையா நாள் வந்து தூங்காமல் தவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறவங்க தேர்ட் பார்ட்டியை விட்டு கூடிய சீக்கிரமே உங்களை தேடி வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட டெசிஷன் இந்த பர்சனை மன்னிச்சு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும். ஓகேவா? ஸோ நான் என்ன ரீடிங் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் எனர்ஜி உங்கள் பர்சனுடைய சொல்லப்படாத உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் எனர்ஜி பார்க்கலாமா? ஸோ நிஜமாக உங்கள் பர்சன் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களை சொல்லி காயப்படுத்தியிருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். ஸோ கண்டிப்பாக அப்யூசிவ் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டியோட மேனிப்புலேஷன் அண்ட் தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எங்கே ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க, அந்த கோவத்தை கொண்டாந்து அவங்க கிட்டே காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போது நினச்சி வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை சொல்லியிருக்கக்கூடாதோ, இல்லை ஒரு குட் பை சொல்லியிருக்கக்கூடாதோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ரிக்ரெட் ஆகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. உங்களை நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னால் அதை வேர்டிங்ஸாக வந்திருக்கு. ஐ வாண்ட் டு ஃபீல் த வே அகெயின். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சேட்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேட்ஸை தான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. அந்த சேட்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. திரும்ப இதெல்லாம் நடக்காதா, திரும்ப இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசிக்க மாட்டோமா, திரும்ப இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்க மாட்டோமா, சில சண்டைகள் போட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம். ஸோ திரும்ப இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப நேரம் காலில் பேச மாட்டோமா. ஸோ இதெல்லாம் அவங்க திரும்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ திரும்ப எதிர்பார்க்குறாங்க, ஏங்குறாங்க. ஓகே, அண்ட் ஐ நாட் அவைலபிள். கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்க அவைலபிளாக இருக்க முடியாது. ஏன்னா இன்னுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டக்காகி தான் நிற்கிறாங்க. அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தேர்ட் மெம்பர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இது த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இந்த பர்சனோட வாழ்க்கையில். அண்டு உங்கள் லைஃப்பில் எப்படி இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸோ அந்த மாதிரி அந்த பர்சனோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க இன்னுமே உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்கள் சாட்ஸ் எடுத்துப்பாங்க. உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா ப்ரெசென்ட்டில். ஸோ சேம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஐ நோ தட் ஐ கிராஸ் த லைன் வித் யூ. கண்டிப்பாக ஒரு இடத்துல நான் வந்து எல்லையை மீறி சில விஷயங்கள் நடந்திருப்பேன், எல்லையை மீறி பேசியிருப்பேன். அதுக்கு என்னை மன்னிச்சிரு. அண்ட் எனக்கு இப்போது உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான தைரியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாம் சரியானதுக்கப்புறம் நானே வந்து பேசுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனால் என்னால் உன்னை மறக்கவும் முடியாது, இன்றைக்கும் நினைக்காமல் இருக்கவும் முடியாது. அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சனுடைய சொல்லப்படாத உணர்வுகள். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் வந்து கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பொறுமையாக. ஸோ ரொம்ப போட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க வேணாம். சரி, ஹோப் இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரீடிங் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏதாவது இந்த டாப்பிக்கில் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இன்டெப்த்தாக ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, சொல்லவே முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல, இதோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எனக்கு தெரிஞ்சுக்கணும், கைடன்ஸ் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துப்பேன். ஓகே, டாடா பாய். இன்னும் அடுத்த ரீடிங்கை சந்திக்கிறேன்.